அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம். நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள், காணொலிகளில் சொல்லும் விடயங்கள் நிகழ்ந்து வருவது யாவரும் அறிந்ததே. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பதாக சொல்லியிருந்தோம், தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவர் பிள்ளையான் அவர்கள், அதே போல கருணா அம்மான், அதே போல வியாழேந்திரன் போன்றவர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் அதிகாரத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டார், அடுத்த இலக்கு அரசாங்கத்தின் யாருடையதாக இருக்கும் என்று சொல்லியெல்லாம் பல்வேறுபட்ட ஊகங்கள் இருக்கின்ற தருணத்திலே அதை பற்றி விரிவாக பேச காத்திருக்கிறோம். முக்கியமாக பிள்ளையான் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால், உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த காலங்களிலே கிழக்கு மாகாண கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் ரவீந்திரநாத் பேராசிரியர் அவர்களின் காணாமல் போன விடயம் தொடர்பிலே நீண்ட காலமாக பிள்ளையான் மீது ஒரு வழக்கு இருந்தது, குற்றச்சாட்டும் இருந்தது. அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது விசாரணையில் இருக்கிறார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வியாழேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணை நிபந்தனைகள் நிறைவுறுத்தப்படாமல் தொடர்ந்தும் பிணையிலே செல்ல முடியாமல் சிறையிலே இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கருணா அம்மான் ஏதாவது ஒரு குற்றத்திற்காக சில வேளைகளிலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட குற்றத்திற்காக கைது செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் இருக்கும் பொழுது இந்த அரசாங்கம் ஏன் திடீரென்று இவர்கள் மீது கை வைக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது, அரசாங்கத்தை கடந்த காலங்களிலே அதிகமாக விமர்சித்தவர்கள் பல்வேறுபட்ட வகையிலே அவர்கள் சட்டபூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. குற்றச்சாட்டுகள் இல்லாமல் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. அதிலே அரசாங்கத்தின் மீது எந்தவித குற்றச்சாட்டுகளையும் பிழையான விடயங்களை நாங்கள் முன்வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களிலே இவர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் செய்திருந்தார்கள். மக்கள் மீதும் கடுமையான விமர்சனம் இருந்தது. என்னென்று சொன்னால், இந்த அரசாங்கங்கள் பிள்ளையார் மீது, இல்லாவிட்டால் கருணாமான் மீது, இல்லாவிட்டால் இன்னொரு குற்றத்தரப்புகள் மீது கை வைப்பதில்லை என்று குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் பிழை செய்பவர்கள் மீது கை வைப்பது ஒரு நல்ல விடயம். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் வரவேற்கிறார்கள். அதிலே இந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் என்பவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர். அவர் மீது உயிர் அச்சுறுத்தல் இருந்த கடந்த காலத்திலே உயிரச்சுறுத்தல் இருந்தவர் சொன்னார், நான் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி அறிவித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த ராஜினாமா செய்வீர்கள் என்று அறிவித்த பின்பும் பல்கலைக்கழக பேரவை சொன்னது, நீங்கள் இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கொழும்பிலிருந்து உங்கள் பணியிலே ஆற்றுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே மகளின் வீட்டிலே இருந்த ரவீந்திரநாத் ஒரு சர்வதேச ஆய்வு மாநாட்டுக்கு சென்று வரும்போது கடத்தப்பட்டார். இன்று வரை அவர் எங்கென்று தெரியவில்லை. ஆனால் அந்த பிள்ளையான் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கு விசாரணைக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கடந்த காலத்தில் ஜோசப் பராயசிங்கம் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர், அவரின் கொலை தொடர்பிலே கைது செய்யப்பட்டார், பிறகு பிணையிலே விடப்பட்டார். இப்படியெல்லாம் விடயங்கள் இருந்தன. பின்னர் அவர்களை நீதிமன்றம் முழுமையாகவே சட்டமாதிப திணைக்களம் சொன்னது, நாங்கள் அந்த விசாரணைகள் முன்கொண்டு செல்லவில்லை என்று சொல்லி அது கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்திலே அவர் விடுவிக்கப்பட்டார். இப்பொழுது வேறு வழக்கிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கிலே ஒரு முக்கியமான திருப்பமாக இந்த வழக்கு இருக்கிறது. அவர் காணாமல் போன தொடர்பிலே பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் அவர் மீது இருந்தது. அந்த காலத்திலே அவர் ஏராளமான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்தார். பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை செய்ததாக பல்வேறுபட்ட தரப்பினராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அதற்காக இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தெரிந்த விடயம். இன்னொரு விடயம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்றொரு விடயமானது இவர்கள் கைதிலிருந்து தப்புவதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையிலே அந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிலே அதிலே 3 மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படும் பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன், அந்த மும்மூர்த்திகளிலே 2 மூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பிள்ளையான், அதே போல வியாழேந்திரன் அவர்கள். அப்போ இன்னும் ஒரே ஆள் இருக்கார், கருணாம்மானும் சில வேளைகளே அரசாங்கத்தால் இலக்கு வைக்கப்படுவாரா என்று சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், கிழக்கு தமிழர் கூட்டமைப்பானது மட்டக்களப்பிலே கணிசமான அல்லது ஓரளவான ஆசனங்களை உள்ளூராட்சி மன்றங்களிலே பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களை பிடிக்கிறதுல அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் தரப்பு 3 பேரும் ஒன்றிணைந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரங்கள் இல்லாதபடியா 3 பேரும் இணைஞ்சது அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தல். அதே நேரம் மீது குற்றச்சாட்டுகளும் இருந்தன. அப்போ காலதாமதம் அரசாங்கத்துக்கு ஒரு கல்லில் 2 மாங்காண்டு தான் சொல்ல வேணும். ஒன்று, இவர்கள் மீது குற்றச்சாட்டுகளுக்கு பிழை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது, அதனை காலந்தாழ்த்தி செய்தாலும் குற்றச்சாட்டு. மக்கள் சொல்வார்கள், இந்த அரசாங்கம் குற்றச்செயல்கள் செய்தவர்கள் மீது தண்டனை விதிக்கல, இல்லை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி. ஆனால் அதற்காக நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்களிலே இவர்களுடைய வெற்றியை தடுப்பதற்கான ஒரு உத்தியாகவும் இந்த உத்தி
இருக்கிறது என்றுதான் முக்கியமான விடயம். ஏன் இவர்களை விட அதிகமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் கொழும்பிலே நடமாடி தெரியும் போது இவர்கள் மீது உடனடியாக கை வைத்தது என்பது இவர்களுடைய செயற்பாடுகள் உடனடியாக தடுக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருந்த சுஜீவ சேனசிங்கே அந்த அரசாங்கத்தை ஆரம்பத்திலே கடுமையாக விமர்சித்தார். அவரின் மீது ஒரே ஒரு வழக்கை தான் நீதிமன்றத்திலே இந்த அரசாங்கம் போட்டது. இன்னொருவரை விட்டு போட்டார்கள். அது உடனேயாக அந்த சுஜீவ சேனசிங்க வாயை மூடிவிட்டார். அதனைத் தொடர்ந்து நல்லம்மாண்டு அதிகமாக பேசியவர் சாமர சம்பந்த திசாநாயக்க. அவரும் இப்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் வாயை மூடுகிறார். அடுத்த ஒரே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு நபர் யார் என்று சொன்னால் அர்ச்சுனா இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதே நேரம் இந்த வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 3 NPP எம்பிக்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்று சந்திரசேகரன், மற்றவர் இளங்குமரன், மற்றவர் ரஜீவன், மற்றது டாக்டர் பவானந்தராஜா பொதுவெளியிலே சாமர்த்தியமாக அரசியலிலே அவர் ஈடுபடுகிறார். அவர் இவர்களுடைய சண்டைக்குள் செல்லவில்லை. ஆனால் அந்த மூவர் சந்திரசேகரன், அதே போல ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, அதே போல கணநாதன் இளங்குமரன் அவர்கள் 3 பேரும் அர்ச்சுனாவோடு சிக்கல்படுவது அந்த போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரம் பாராளுமன்றத்திலும் இந்த அரசாங்கத்தை அபகீர்த்தியை உண்டு பண்ணும் முகமாக அதிகமாக பேசுபவரார் என்று சொன்னால் அர்ச்சுனா. அப்போ அர்ச்சுனாட நேரடி ஒளிபரப்புக்கு, அர்ச்சுனாட உரையிட ஒளிபரப்புக்கு வந்து மிக அண்மையில் தடை செய்யப்பட்டிருந்தது பாராளுமன்றத்தில். ஆனால் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிறபடியா உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏற்கனவே அரசாங்கத்திற்கான ஆதரவு குறைந்திருப்பதாக பல்வேறுபட்ட தரப்புகளும் பல்வேறுபட்ட இடங்களிலும் செய்திகள் வெளியாகின்றன. என்று சொன்னால் கடந்த காலங்களிலே அரசாங்கம் இந்த தேங்காய் தட்டுப்பாடு, அதே போல் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை குறைக்க இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை, வாழ்க்கை செலவை குறைக்க எதுவும் செய்யலை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறபடியா தென்னிலங்கையிலும் இல்லாவிட்டால் இன்னொரு இடங்களிலும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு குறைஞ்சி என்ற தளத்தில் அர்ச்சுனா போன்றவர்கள் அதிகமாக இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பது என்பது இந்த அரசாங்கத்துக்கு அது சாதகமாக இல்லை. அதைத்தான் புலனாய்வு அறிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட தரப்பினரும் அந்த அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் சுவிட்ச் ஆஃப் செய்வதுதான் இந்த அரசாங்கத்துக்கு பொருத்தமாக இருக்கும். என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை அதிகமாக விமர்சித்துள்ள ஒருவர் பிள்ளையான் ஆரம்பத்தில் அனுரகுமார திசாநாயக்க ஒரு முட்டாள் என்ற அடிப்படையில் கூட பேசியிருந்தார். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பவர்கள் மீது மிக அழகாக கை வைக்கிறார்கள். அதே நேரம் அவர்கள் பிழையும் செய்திருக்கிறார்கள். அது ஒரு விடயம், அதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். பிழை செய்யாதவர்கள் மீது கை வைக்கவில்லை. இப்பொழுது பிழை செய்யாமல் அதிகமாக விமர்சிப்பவர் யார் என்று சொன்னால் அர்ச்சுனா. சில வேளைகளிலே தேர்தல் நெருங்கும் சமயத்திலே அர்ச்சுனா ஏதோ ஒரு விடயத்திலும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில வேளைகளில் என்று சொன்னால் கைது செய்தால் அது அர்ச்சுனாவுக்கு ஒரு இலவச ப்ரமோஷனாக அமைஞ்சிடும் என்று சொல்லியும் சில வழியில் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு ஆலோசனை வழங்க முடியும். என்று சொன்னால் சில வழியில் அர்ச்சுனாவை கைது செய்யாமல் இப்படியான பல்வேறுபட்ட விடயங்கள்லையும் அர்ச்சுனாவோட இந்த நேரடி ஒளிபரப்பை தடை செய்கிறது, இல்லாட்டி பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கு தடை செய்யலாம். அப்படியான விடயங்களில் அர்ச்சுனா மீது கை வைக்கலாம். பரவலாக கைது செய்வார்களா என்று சொன்னால் அது சில வேளைகளில் தான் சாத்தியமாகும். எனவே அரசாங்கத்தின் மீது கடுமையாக விமர்சிப்பவர்கள் மீது மெதுமாக கை வைப்படலம் தொடர்கிறது. ஆனால் அதே நேரம் ஏற்கனவே கைது செய்தவர்கள் குற்றச்செயல்களை முன்வைத்தவர்கள் என்பதும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் இப்படியான தளங்களில் தான் இப்போதைய அரசியலில் அரசாங்கம் மெதுவாக நகருது. இப்படியான இடங்களில் பார்த்தோம்னா உள்ளூராட்சி மன்றங்களில் பரவலாக எதிர்பார்க்கப்படும் விடயம் என்று சொன்னால் சில வேளைகளில் அரசாங்கத்துக்கு ஆதரவு குறைஞ்சு கொண்டு வருது. இந்த பெரும்பாலான சபைகளில் பாராளுமன்றத்தில் பெற்றுக்கொண்டது போல 3-2 பெரும்பான்மை போன்று அதிகமான சபைகளில் இந்த அரசாங்கம் வெல்லுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கிறேன். என்றால் இந்த அரசாங்கத்துக்கான சபைகள் குறைவான பெரும்பான்மையான ஆதரவு இல்லாமல் ஒரு சரிக்கு சமனான சபைகள் தான் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் அதே போல் பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது போல பெரும்பான்மை கிடைக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. இதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்படியான விடயங்கள் தான் இப்போ அரசியல் அதிகமாக பேசப்படுது. எனவே அடுத்த நெக்ஸ்ட் ஆறுன்னு சொல்லி மிக விரைவில் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆரை கை செய்கிறாங்களோ, அரசாங்கம் ஆரை திட்டமிடுகிறதுன்னு சொல்லி நாங்கள் யோசித்து தான் பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அர்ச்சுனாவுக்கு செக் வைக்கிற நடவடிக்கையிலிருந்து அரசாங்கம் இறங்கும் என்றதில் இந்த வித எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கலாம். இந்த வித யோசனையும் நாங்கள் செய்ய தேவையில்லை என்று சொன்னால் பல விடயங்களில் அர்ச்சுனாவுக்கு செக் வைக்கிற வேலையை தான் இவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கணும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொலியிலே சந்திப்போம்.